கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த எங்கள் தேவனுக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் தேவனுக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு ஒரு வேத வார்த்தையினூடாக உங்களிடம் பேச சொல்லுகிறார். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்காக பேசுகிற வார்த்தை. அவர் சொல்லுறாரு, அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவங்க மேல அவர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறாராம். அனுதினம் நீங்க தேவனை தேடி வேதத்தை தியானித்து அதை உங்களோட வாழ்க்கையில நீங்க பின்பற்றி கொண்டு வரும்போது ஆண்டவர் உங்களை மட்டும் ஆசீர்வதிக்க மாட்டாராம், உங்களையும் உங்களுடைய சந்ததிகளையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். அப்ப நாங்க அனுதினம் தேவனை நோக்கி கூப்பிட்டு வேதத்தை தியானித்து எங்களை நாங்கள் ஆராய்ந்து அறிந்து மறுரூபமாக நாங்க மாறுறதே ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். அப்ப ஆண்டவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, நீர் எங்கள் மீது கொண்ட அன்பை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே அப்பா உமது வழியில் நடந்து வர உதவி செய்யுங்க. போட்டி, பொறாமை, எரிச்சல், துர்குணங்கள் எல்லாவற்றையும் விட்டு மனம் விலகி தேவனுடைய பரிசுத்த வழியில் நடந்து வர உதவி செய்யுங்க. வேதத்தை தியானித்து அனுதினம் அதை எங்கள் வாழ்க்கையில் பின்பற்றி நாங்கள் மறுரூபமாக மாற உதவி செய்யுங்க. எங்களையும் எங்கள் தலைமுறைகளையும் ஆசீர்வதியுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் எல்லோரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.